தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி என்னோட 2 வயசு பாப்பாவுக்கு நான் எப்படி மட்டன் நல்லி பிரியாணி செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஃபுல் ஆனியனை நம்ம யூஸ்வலாக பிரியாணி செய்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாஃப் டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ ஹாஃப் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 200 grams ஆஃப் மட்டன் நல்லி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் கீ அண்ட் ஆயில் 2 போட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை ஆட் பண்ணி ஆஸ் யூஷுவல் வதக்கிட்டு இதில் சால்ட் அண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் நல்லி ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரெண்டும் ஒன்றும் பாதியமாக நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் அது நம்ம குக்கரை மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வர அளவுக்கு விட்டுறலாம். பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டன் நல்லி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸை கொஞ்சம் எடுத்து வச்சேன். யூஸ்வலி பிரியாணியை அவளே சாப்பிட்ருவா. சரி, நான் வந்துட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊட்டுறதுக்கு ரெடி ஆனேன். பட் வந்துட்டு அவளே தட்டை வாங்கி அவளே உட்காந்து அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவள் எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றா, எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான்னு பாருங்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ஸ்க்ரீனு விளாடுறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த ஃபுட்டை அவங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணி ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த மட்டன் நல்லியில் போன் மேரோ இருக்கிறதுனால அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. அதில் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு டிஷ் இது. அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் ஆகுது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு அயன் ரிச் கண்டென்ட் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து நம்ம கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் லிவரு, மட்டனில் வந்துட்டு சுவரொட்டி, இதில் எல்லாத்துலேயுமே அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அயன் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸில் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, பீட்ரூட்டு, ப்ராக்கோலி இது எல்லாமே வந்துட்டு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் அதையும் ப்ரிஃபர் பண்ணலாம். மட்டன் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ என் பொண்ணு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. மோஸ்ட்லி டாட்லர்ஸை அவங்களையே சாப்பிட விடுங்க. லெட் தம் ஈட். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஸ்க்ரீன்லாம் பார்க்காம இந்த மாதிரி அவங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஆஸ் அ டாக்டராக இல்லாமல் ஒரு 2 year old கிட்டோட மதராக நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க சாப்பிடும்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டிங்கனாலே போதும். தே வில் டெஃபினெட்லி ஃபாலோ யூ. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆக மாட்டாங்க. ஸ்க்ரீன் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவங்க ஹெவியாக சாப்பிட்ற அன்னைக்கு ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். நான் வந்துட்டு இவ சாப்பிட்றதுக்கும் ஒரு 45 minutes முன்னாடியே ஒரு கோவா கொடுத்தேன். அதை ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபுட்டை முடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க நல்லா. ஸோ பேபி ஹாப்பி, மதர் ஹாப்பி. அப்புறம் என்ன, அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.